பிரகாஷ், எங்க அப்பா சில விஷயங்கள்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. டிசிப்ளின், பஞ்சுவாலிட்டி இதெல்லாம் ரொம்ப கரெக்டா பாப்பாரு. காலையில லேட்டா எந்திரிச்சாலே டோஸ் விடுவாரு. அதுலயும் போய் சொன்னோம்னா தொலைஞ்சோம். ஹலோ அண்ணே. சந்தியா, வீட்டுக்கு போயிட்டலாமா? அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லையே? நான் அப்பவே வீட்டுக்கு வந்துட்டேன்னு. இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் அத்தைய சமாதானப்படுத்திட்டாரு. அண்ணே, சுஜாதா மேடம்க்கு என்னாச்சு? நீ போய் சந்தான மாமாவை பார்த்துட்டியா? இல்லைம்மா, ஹாஸ்பிட்டலுக்கு போகவே முடியல. இன்னும் கமிஷனர் ஆஃபீஸ் வாசலில் தான் இருக்கேன். இப்போ தான் சுஜாதா மேடத்தை ஜுடிஷியல் கஸ்டடிக்கு கொண்டு போயிருக்காங்க. பெயிலுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணியும் கிடைக்கலம்மா. கடைசியில அவங்களால தம்பி கல்யாணத்துக்கு போக முடியாமலே போயிடுச்சேன்னு. பாவம்ல அவங்க. இப்போ அதை விட அங்கே கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கணும். இப்போ அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த சுச்சுவேஷனில் சுஜாதா மேடம் அதுதான் நினச்சிட்டு இருக்காங்க. அதானே சுஜாதா மேடம், அவங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். அம்மா, நீ சாப்பிட்டியா? இல்லைம்மா, முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் சந்தானத்தையும் பிருந்தாவையும் பார்த்துட்டு தான் சாப்பிடணும். ஐயோ அண்ணன், இப்ப என்ன டைம் தெரியுமா? மணி 10:30 ஆக போகுது. இந்த நேரத்துக்கு மேலலாம் ஹாஸ்பிடல்ல பேஷண்ட் பாஸ் இல்லாம உள்ள விட மாட்டாங்க. அங்க மாமா நல்லாதான் இருக்காரு. ஏதாவது பிரச்சனைனா பிருந்தாக்கா ஃபோன் பண்ணிருப்பால. முதல்ல வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில சீக்கிரமா ஹாஸ்பிடலுக்கு போனேன். சரிம்மா, நீ சொன்ன மாதிரி காலையிலேயே சீக்கிரமா போய் பார்த்துடுறேன். அந்த பண விஷயம் நந்துக்கிட்ட சொல்லிட்டல? சொல்லிட்டேனே. சரிம்மா, இன்னும் 2 நாளில் கொடுத்துட்றேன்னு சொல்லு. தேங்க்ஸ் சந்தியா, நீ மட்டும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். சரி, நீ படுத்துவங்க. குட் நைட். குட் நைட்ண்ணே. டாக்டர், என்னாச்சு? அவருக்கு பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே. எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? இல்ல டாக்டர், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த நர்ஸ் இங்க இருந்து டாக்டர் டாக்டர்னு கத்திக்கிட்டே ஓடினாங்க. எனக்கு அவருக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு பயமா இருக்கு டாக்டர். பாத்தீங்களா சிஸ்டர், நானே நீங்க வேகமா வந்ததை பார்த்து சந்தானத்துக்கு ஏதோ சீரியஸ் ஆயிடுச்சோன்னு நினைச்சேன். இப்ப பாருங்க, அவங்க மிஸ்ஸஸ் எவ்வளவு பயந்து போயிருக்காங்கன்னு பாருங்க. இனிமே ரொம்ப எமர்ஜென்சியா இருந்தால் ஒழிய இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. சரியா? ஓகே. நீங்க கவலைப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க ஹஸ்பண்டுக்கு நல்லபடியா கான்சியஸ் வந்துருச்சு. பெயின் அதிகமானதுனாலையும் பிளட் லாஸ் ஆனதுனாலையும் அனிமிக்கா அவர் திரும்ப மயக்கமாயிருக்காரு. அவருக்கு பூஸ்டர் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கு. அதை என்கிட்ட சொல்றதுக்காகத்தான் நர்ஸ் இவ்வளவு டென்ஷன் ஆயிருக்காங்க. அவருக்கு சுயநினைவு வந்துருச்சா? நிஜமா தான் சொல்றீங்களா? சுயநினைவு வந்துருச்சா? போதும் டாக்டர், இது போதும். ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் மை டியூட்டி மா. நான் கும்பிட்டு தெய்வம் என்ன கைவிடல. என் நம்பிக்கை வீண் போகல டாக்டர். எனக்கு இப்பவே அவரை பார்க்கணும் போல இருக்கு. ஒரே ஒரு தடவை டாக்டர், ப்ளீஸ். பரத், பரத், அப்பாக்கு சரியாயிடுச்சுடா. எந்திரிடா. மிஸ்டர் சந்தானம், தூங்குற பையனை எதுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க? தூங்கட்டு விடுங்க. நீங்க ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. அந்த நேரத்தில் நீங்க தாராளமா பார்க்கலாம். நீங்க பயப்படுற அளவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது.
நத்திங் டு worry. ஓகே சிஸ்டர்? எப்படியாவது சுஜாதா மேடத்தை அவங்க தம்பி கல்யாணத்துக்கு அனுப்பணும்னு நினச்சேன், முடியாமல் போயிடுச்சு. சுஜாதா மேடம் போகாததுனால அங்கே எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. சுஜாதா மேடம் ஆசைப்பட்டபடி அவங்க தம்பி கல்யாணம் நல்லபடி நடக்கணும். முரளி, என்னடா யோசிச்சுட்டு இருக்க? டேய், சுஜாதா மேடத்தை போலீஸ் கூட்டு போயிட்டாங்க. நம்ம இங்க இருந்து என்ன பண்ண போறோம்? வா, எங்கேயாவது போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். வா. இல்லைடா, மண்டே எப்படியாவது பெயில் எடுக்கணும். அதில் இன்னைக்கு மாதிரி எந்த தடங்களும் வந்துடக்கூடாது. அதான் எல்லாத்தையும் இப்போலேருந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும்னு பார்க்குறேன். அவங்களுக்கு இப்போதைக்கு என்னை விட்டால் யாரும் இல்லைடா. டேய், உன் மனசுல என்ன பெரிய ஹீரோன்னு நினைப்பா? மச்சி, இந்த மாதிரி விஷயத்துலலாம் தனியா நின்று போராடுறது எனக்கு என்னமோ சரின்னு படல. இந்த விஷயத்துல நம்ம ஸ்டாஃப் யூனியன் ஆளுங்க இறங்கி வேலை பார்க்கணும். யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த் மச்சி. அலையிறது மட்டும் இல்ல, கோர்ட்ல பெயில் எடுக்கணும்னா டப்பு வேணும், லாயர் ஃபீஸ் நிறைய தேவைப்படும்டா. இதே யூனியன் ஆளுங்க வந்துட்டாங்கன்னா அவங்க பார்த்துப்பாங்க. நிறைய ஃபண்ட்ஸ் வச்சிருக்காங்க. சரிடா, மத்தியானமே யூனியன் ஆஃபீஸ் பேரருக்கு ஃபோன் பண்ணேன். திரும்பி ஃபோன் பண்ணுறேன்னாரு, பண்ணவே இல்லை. சரி, உன்கிட்ட யூனியன் செக்ரட்டரி வீட்டு நம்பரு அட்ரஸ்லாம் வாங்கி வைக்க சொன்னேனே, கலெக்ட் பண்ணிட்டியா? நீ சொல்லி பண்ணாம இருப்பண்ணா, எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். அது இப்ப எதுக்கு உனக்கு? இப்ப டைம் என்ன தெரியுமா? 10:25 ஆகுது. இந்த நேரத்துல அவங்கள போய் பார்க்கிறது சரிப்பட்டு வருமா? முரளி, நாளைக்கு காலையில 10 மணிக்கு மேல போலாம். நானும் உன் கூட வர்றேன். இல்லைடா, நாளைக்குன்னா லேட் ஆகிடும்டா. நான் இப்போவே அவங்கள போய் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அவங்க ஏதாவது சொன்னால் கூட எமர்ஜென்சி சுச்சுவேஷனுங்கிறதுனால தான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதாக போச்சுன்னு சாரி கேட்டுடுறேன். நாளைக்கு காலைல சுஜாதா மேடத்தை போய் பார்க்கும்போது பாசிட்டிவாக சொல்லணும். அந்த லிஸ்ட்டு கொடுத்துட்டு நீ கிளம்பு. இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே என்னை கன்வின்ஸ் பண்ண பார்க்காத. நான் டிசைட் பண்ணிட்டேன், ஓகேவா? இந்த வண்டி இங்கே இருக்கட்டும், நீ ஏதாவது ஆட்டோ எடுத்துகிட்டு போயிரு. நீ சொன்னா கேட்க மாட்டேன்ல, என்னமோ பண்ணி தொலை. இந்த லிஸ்ட், இதுதான் அட்ரஸ் லிஸ்ட். இந்த 20,000 ரூபாய் இருக்கு. பிருந்தா ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டல் செலவு கேட்டல. ஆமா, நீ போய் பாத்தியா இல்லையா? அப்ப பிருந்தா கிட்ட உன் டெபாசிட் காலி தான். பார்த்தா காய்ச்சி எடுத்துருவாள. இப்போ நேராக அங்கே போய் பார்த்து பணம் கொடுத்துட்டு வர போகிறேன். வாப்பலாம். மச்சி, நைட்ல சோன் பப்படி விற்கிற மாதிரி பல இடத்துக்கு போவேன். நான் வரல, நான் ஆட்டோல போய்க்கிறேன். ஆளை விடுறா சாமி. பரத், பரத் எந்திரிடா. பரத் எந்திரி. போமா, தூக்கம் வருது. பரத், கண்ணு திறந்து என்ன பாரு. பரத், பரத் எந்திரி. பரத், நான் சொல்றத கேட்டுன்னு வச்சுக்கோய, நீ அப்படியே ஜம்ப் பண்ணி குதிப்படா. பரத், உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் தெரியுமா? என்ன பாரு. அப்பா அடிபட்டு மயக்கத்துல இருந்தாருல. டேய், என்ன பாருடா. அப்பாக்கு கான்ஷியஸ் வந்துருச்சு. கண்ணு திறந்து உன்னை தேடிக்கிட்டு இருக்காரு பரத். நிஜமாவா? ம், ப்ராமிஸ்? ப்ராமிஸ். அப்பா, அப்பா பாருங்கப்பா, என்ன பாருங்கப்பா. அப்பா, நான் பரத் வந்திருக்கேன்ப்பா.
அப்பா நான் பரத்பா. நான் பேசுறது கேக்குதாப்பா? அம்மா ரொம்ப அழுதாங்கப்பா. சாமி கிட்டலாம் போய் அழுதாங்கப்பா. உங்களுக்கு சரியாயிடும்பா. சீக்கிரமா உங்களுக்கு சரியாயிடும். என்னங்க விஷயத்த கேட்டதும் அப்படியே துடிச்சு போயிட்டேங்க. இப்பதான் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நிம்மதியா இருக்கு. பேஷண்டோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வார்டுக்கு வந்துருங்க. என்னங்க இத பாருங்க, பேஷண்ட் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே? பிருந்தா, நான் உனக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அந்த மகமாயி புண்ணியத்துல உங்களை எனக்கு திருப்பி கொடுத்துட்டா. நீங்க பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டீங்க. அவளுக்கு நான் வேண்டினபடி விரதம் இருக்கணும். இந்தாங்க, இனிமே உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. எதையும் யோசிக்காம நல்லா தூங்குங்க. சரி. பா குட் நைட் பா. குட் நைட். சரி, வா. யாருங்க? வணக்கங்க. என் பேர் முரளி. அசோக் நகர் பிரான்ச்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கேன். ஒரு கேஸ் விஷயமா உங்க ஹெல்ப் கொஞ்சம் தேவைப்படுது. நம்ம யூனியன் மூலமா ஏதாவது இருப்பா. ஒரு மாசமா உடம்பு சரியில்லை, வீட்டில தான் இருக்கேன். யூனியன் பக்கமே போறதில்ல. அதனாலதான் செக்ரட்டரி போஸ்ட ரிசைன் பண்ணிட்டேன். எந்த இன்ஃபர்மேஷனும் வரலையே சார். சாரி, அப்டேட் பண்ணிருக்க மாட்டாங்க சார். இப்போ அந்த போஸ்ட்ல வேற யார் இருக்காங்க? ஐடியா இல்லையேப்பா. உடம்பு சரியில்லாதனால யூனியன் விஷயமே தெரியாது. இருங்க, யூனியன் பொருளாளர் கிரியோட அட்ரஸ் தரேன். தண்டையார்பேட்டையில் தான் எங்கேயோ இருக்கிறதா சொன்னாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, அட்ரஸ் கார்டு எடுத்துட்டு வரேன். சரி சார். இந்தாங்க முரளி. சாரி, ஐ எம் ஹெல்ப்லெஸ். சால் ரைட் சார். உடம்பு பார்த்துக்கோங்க. சரி, வரேங்க. ஓகே.
என்னங்க 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 என்னாச்சுங்க என்னங்க என்னங்க டாக்டர் 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 நர்ஸ் டாக்டர் நர்ஸ் டாக்டர் டாக்டர் அவருக்கு ஃபிட்ஸ் மாதிரி வருது டாக்டர் சீக்கிரமா வாங்க டாக்டர் நர்ஸ் டாக்டர் வாங்க வாங்க ஸ்ட்ரெச்சரை சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. டாக்டர் என்னாச்சு டாக்டர் சீக்கிரம் ஐசியூ கொண்டு போங்க, சீக்கிரம் கொண்டு போங்க. நீங்க ஒண்ணும் பதட்டப்படாதீங்கம்மா, நாங்க பாத்துக்கிறோம். அம்மா தாயே என் புருஷனை எப்படியாவது காப்பாத்தி கொடுமா. சாரி சார், இந்த லேட் நைட்டில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. பரவாயில்ல முரளி சார், இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தானே யூனியன் வச்சிருக்கோம். அவர் வீடு ரொம்ப தூரமாச்சே, நங்கநல்லூர்ல இருக்குது. இப்ப ட்ரிப்ளிகேண்ட்ல இருந்து அங்க போய் சேர்றதுக்கே 1 மணி நேரம் ஆகுமே. இந்த மிட் நைட்ல போய் நீங்க அவரை பார்க்கிறது எனக்கு சரியா படல. இந்தாங்க அவருடைய அட்ரஸ். காலையில வேணா சீக்கிரமா போய் பாருங்க, இல்லைன்னா அவருடைய பிரான்ச்சில் மீட் பண்ணி விஷயத்தை சொல்லுங்க. இல்லை சார், ரொம்ப அர்ஜென்ட்டு, நான் இப்போவே கிளம்புறேன். இதுக்கு மேல உங்க விருப்பம். அவர் நைஸ் பர்சன், கண்டிப்பா எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாரு. உங்களை ட்ரபிள் பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க. இட்ஸ் ஆல் ரைட் முரளி சார். ரொம்ப நன்றிங்க. Currently switched off. Please try again later.